10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய சிறை திருச்சியில் நான் இருந்தபோது என் அறைக்கு பக்கத்து அறையில் எனக்கு அறிமுகமாகிறார் தமிழரசன் என்ற ஒருவர். தமிழர் விடுதலை படையை சார்ந்த தமிழரசன். அவரை நக்சலைட்னு அடிச்சு கொண்டுட்டானுங்க பொன்பரப்பிங்கிற கிராமத்தில். அவர் ரொம்ப நேர்மையான மனிதர். எனக்கு தெரிய இந்தியாவில் பிறந்த ஒரு வீர இளைஞர். இளைஞர்களில் அப்பேற்பட்ட ஒரு அறிவாளியை நான் இதுவரை சந்தித்ததில்லை. ஒரு தீப்பெட்டி எடுத்து அரை மணி நேரம் பேசுவார். ஒரு சாதாரண ஒரு பேஸ்ட் எடுத்தாருன்னா அரை மணி நேரம் பேசுவார், ஆராய்ச்சியோட புள்ளி விவரங்களோட. நான் தங்கி அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ வருவார் போவார். அப்போ வருவார் போவார். அப்ப ஏதாவது காசு கொடுத்தோம்னா உடனே வாங்கிட்டு போய் ஒரு பிரஸ்ல காசை கொடுத்துட்டு இவரே கம்பாசிடரா சேர்ந்து அச்சு கோத்து நோட்டீஸ் அடிச்சு வெளியிடுவார். நல்ல புள்ளி விவரங்கள். ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம்னா போற வழியிலேயே பெல்ல கழட்டி ஒருத்தன் வித்துருவாரு, மட்காடை கழட்டி வித்துருவாரு. கடைசியில நடந்து புளியந்தலை திருக்கிட்டே காட்டுக்குள்ள போயிடுவார். இந்த ஜெயங்கொண்டம் பக்கம் எல்லாம் அவர் போய்தான் இந்த முந்திரி பருப்பு காடுகளை, அதனுடைய விளைபொருள்களை வெளி மார்க்கெட்டை சார்ந்த வட மாநிலத்துக்காரர்கள் புரோக்கர்களை வச்சு கொள்ளை லாபம் சம்பாதித்தார்கள். குறைந்த கூலிகளை கொடுத்தார். அவர் ஒரு கூட்டுறவு சொசைட்டி உண்டு பண்ணி இன்னைக்கு தமிழரசனின் அடிப்படையின் பேரில் தான் இன்று அந்த கூட்டுறவு சொசைட்டிகளில் ஏதோ அரை வயிறு கஞ்சியவாவது அந்த ஜெயங்கொண்ட பக்கம். அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா பாபா ஒரு 1/4 டன் ஜெலட்டின் வேணும். ஏன்னா இதுக்குன்னே போய் இவர் என்ன பண்ணாரு, ஹேமாவதி அணைய கருணாநிதி பீரியட்ல தான் கட்டினானுங்க. இந்த ஆள் அன்னைக்கு கம்முன்னு இருந்துட்டு அன்னைக்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கலாம். அன்னைக்கு அவன் செய்யாம விட்டுட்டான். வரம்பை மீறி அணையை கட்டுகிறார்கள். ஒரு அணையை கட்டும் போது உலக விதி எப்படி என்றால், சாலைக்கு தேசியம் நேஷனல் ரூல், ஆனால் நீருக்கு இன்டர்நேஷனல் ரூல், சர்வதேச சட்டம் தான் பொருந்தும். அடிமட்டத்தில் இருக்கிறவன் அனுமதி பெற்றுத்தான் மேல் மட்டத்தில் இருக்கிறவன் அணை கட்ட வேண்டும் என்ற நியதி உலகமெங்கும் கடைபிடித்து பிடிக்கப்பட்டு வருகிறது. அப்போ தமிழரசன் சொன்னாரு, பாபா எனக்கு ஒரு 1/4 கிலோ ஜெலட்டின் இருந்தா ஹேமாவதி அணையில போய் நான் 1.5 வருஷம் வேலை செஞ்சேன். அங்க நான் இல்ல, தமிழரசன் போய் வேலை செஞ்சார். அப்போ அந்த டேமனோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதனுடைய அடித்தளம் எல்லாம் பார்த்து வச்சுட்டார். ஒரு 1/4 கிலோவை 3ஆ பிரிச்சு 3 இடத்துல வச்சு கொளுத்தி விட்டாருன்னா டேம் பொழந்துருச்சுன்னா அந்த தண்ணி காவேரியில இங்க வந்துச்சுன்னா 23 லட்சம் ஹெக்டர்கள் இன்று வறண்டு பாலை போல் இருக்காரு. இல்லைன்னா நான் முந்தானத்து திருச்சியிலிருந்து கார்ல வரும்போது பார்த்தா வயரெல்லாம் பத்தி எரியுது. பூரா அந்த காத்தமுள்ளு, வேலி காத்தாமுள்ளாட்டா இருக்கு, கருவேல முள். இதெல்லாம் காவேரி பாசனம் இருந்திருந்தால் இந்த நிலைக்கு மாறி இருக்காது. 23 லட்சம் ஹெக்டர்கள் இந்தியாவின் உற்பத்தியை 2 ஆண்டுகளுக்கு முழு உற்பத்தியும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளமுள்ள பூமி கேவலம் ஒரு 4 சாலுவாளியாக பூரிக்கு பயிர்களால அந்த டேமை பேத்துட்டோம்னா இவ்வளவு பேர் வளமா இருக்கலாம். இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் காசு பார்க்கலாம், வெளிநாட்டுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளூர்லயே ஏதோ இருக்கலாம். அப்படி சொன்னார். யாருப்பா மேடைக்கு பின்னாடி? சும்மா இருங்கடா, இல்லைன்னா அப்படி போய் உட்காரு, இல்லைன்னா நேரமாச்சுன்னா வீடு போய் சேரு. இருக்கவங்க தாலியும் போட்டா இருப்பேன், போலீஸ்காரண்டி உதவிட்டு ஓடுவேன். உட்காந்து என்ன இருக்குன்னு தெரியுங்க, எங்க பயக்கதான் மேடைக்கு பணம் பத்தி இருக்காது, காசு பத்தி இருக்கா, கணக்கு போட்டுட்டு நீ கொடுக்கணும். வேற என்ன பார்க்க போகுது? எங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் பஞ்ச பாட்டு தான். ஏறத்தாலும் ஆனாலும் தரமுடா, இரு போயிட கத்தாத. என்ன வேற எங்க ஊர் போல பூரா இப்படித்தான் இருக்கு. என்ன வேற நீங்களாம் எங்களுக்கா கொடுப்பீங்க? எவளாவது கையை ஆட்டினாக்க கொண்டு கொடுத்து போடுங்க. உங்களோட உரிமைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்களுக்கு மதிக்க மாட்டீங்க. அப்போ தமிழரசன் சொன்னாரு, எனக்கு ஒரு 1/4 கிலோ ஜெலட்டின் கிடைச்சா இந்த டேம பேத்தரலாம் பாவாண்டார். அதுக்கு என்னையா வழினா, அப்போ ஒரு 10-15 லட்ச ரூபா தேவைப்படுனார். நம்ம இன்கம் டாக்ஸ் அரிசி அந்த நேரத்தில் எடுக்க முடியாது. எப்படா பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ள இவர் என்ன பண்ணார், யாரோட பணமும் இல்லாம என்னோட சுய முயற்சியில சம்பாரிச்ச பணமா இருக்கணும்னார். இன்னைக்கு மாத்திரம் அவர் இருந்தா நானே கொடுத்து கொண்டு போய் கூட வச்சுட்டு பெருமையோட சாவேன் நான். அப்புறம் பொன்பரப்பி பேங்க கொள்ளையடிச்சு அந்த 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு புறப்பட்டார். ஸ்கீம் எல்லாம், டேம் மேப் எல்லாம் தயார் பண்ணிட்டார். புறப்படும் போது போலீஸ்கார பயலுக்கு செய்தி கிடைச்சு, காட்டி கொடுக்கறவன்லயே ஒருத்தன் போய் காட்டி கொடுத்து எல்லாம் போந்து அடிச்சு, அவர் கையில ஒரு 2 கிரனைட்டு ஒரு ஸ்டன் கன் இருக்கு, பொதுமக்களை சுடல. அதுதான் அவனோட பெருமை. தமிழ் மக்கள் யாருக்கும் தமிழரசனால் துளி அளவு கூட கெடுதி கிடையாது. அப்ப கிருஷ்ணசாமின்னு ஒரு டிஐஜி இருந்தார். எந்த தமிழரசனால பாதிக்கப்பட்டவங்க நீங்க யாராவது இருக்கீங்களா?
அவனை இந்த காவல்துறை போய் அடிச்சு கொள்ற அளவுக்கு என்ன இருக்கு சொல்லு? அடிச்சு கொள்ளணும்னா இந்த காந்திதாசன் ஈஸ்வரமூர்த்தியை அடிச்சு கொண்டாலும் பாபநாசத்துக்காவது ஒரு விடுதலை. தமிழரசனுக்கு உங்களுக்கு என்னையா? உங்களுக்கு யாருக்காவது அவனை பத்தி என்ன தெரியுமா? தெரியாது. அவன் ஒரு கையில ஸ்டன் கன் இருக்கு, ஒரு கிரனைட் இருக்குது, அந்த மக்கள் மேல அப்படின்னு வீசி இருந்தான்னு வச்சுக்கோ, அம்மட்டு பயில ஓடி இருப்பான், போலீஸ்காரன் தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா தன்னால ஒரு தமிழ் என்ன பண்ணுவாரு? கொடைக்கானல் ஒரு குண்டை வைப்பாரு, வெடிச்ச உடனே உரிமை கோரிடுவார். இந்த குடமுருட்டி ஆறுல ஒரு குண்டை வைப்பாரு, ரயில்வே ஸ்டேஷன் போன் பண்ணி ரயில் விடாதுன்னு சொல்லி போட்டு குண்டை வச்சு போடுவார். மக்களுக்கு உடனே உரிமை கோரி போஸ்ட் ஒட்டிடுவார். தமிழர் விடுதலை படைதான் இதை செய்ததுன்னு ஒட்டிடுவார். இல்லைன்னா போலீஸ்காரன் வந்து ஆகாதவன் போகாதவன் எல்லாம் புடிச்சுக்கிட்டு, யாருக்கு ஆகாதவன் அவனுக்கு ஆகாதவன் போகாதவன் எல்லாம் புடிச்சுக்கிட்டு, இவனுக்கும் குண்டு வெடிப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ராஜீவ்காந்தி சாவல புடிச்சால புலிமார்க்கு சீயக்கா தொழில் வித்தவன்லாம், இவர்கள் புலிக்கு தொடர்பு, இந்த சீயக்காயத்தான் அவன் தேய்த்தான், இந்த லேத்தில் தான் சீயக்கா அரைச்சான், லேத்துல சீயக்கா. அதை மக்கள் ஆகா அது தினமலர் படம் போடும், நம்மால் லேத்துல போய் சீயக்கா அரைச்சிருக்காண்டா. ஏன்டா லேத்துல சீயக்கா அரைக்க முடியுமாடா? உனக்கு கேப்பரில் நெய் ஒழுகுது ஆன்னு வாயை விட்டுட்டு கேப்ப. உனக்கு நல்லா தெரியும், தெரியும் என்ன பண்ணுவேன்? ஜெயலலிதா ஒரு வேன்குள்ள போய் சோறு தின்றான நீ நம்பி வேட? 1.5 மணி நேரம் போய் குளிச்சுட்டு வரான். ஒரு பொம்பளை குளிக்க 1.5 மணி நேரம் ஆகுமா? உள்ள வேன்ல போய் மல்டி வைட்டமின் போட்டா பந்தாவை படுத்துக்கலாம். வேனுக்குள்ள 1.5 மணி நேரம் இருந்துட்டு வர்றான்ல, சாப்பிட்டு இருக்க முடியாதா சொல்லு? சாப்பிட்டு உடனே என்னமோ இந்த இந்தியாவே பட்னி கிடந்த மாதிரி, என்னடா ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம், மானங்கட்ட நாடு. இதெல்லாம் என்ன கூறு போட்டு அடிச்சணும்டா, மொத்தத்தையும் காலி பண்ணும். கொஞ்சமாவது எவனுக்காவது சுய அறிவு, சுயநனவு, சுயமரியாதை ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது.